ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ மார்னிங் டிஃபன் சாப்பிட போகிறேன். இது வந்து நம்ம கருப்பு கவுனி இட்லி, கருப்பு கவுனி தோசை, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து டெய்லி உங்களுக்கே தெரியும், நம்ம பொடி வச்சு முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பரண்டை இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு, ஸோ கிருஷ்ணாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அது செஞ்சேன். கொஞ்சம் மீதி இருக்குது. ஸோ அதுவும் வந்து இப்போ இதில் வச்சுக்க போகிறேன். இவ்வளோவா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லாதீங்க, இல்லை கம்மி தான். பட் ஈவன் தான் நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ டெய்லி ஒரு வேளை, ஏதாவது ஒரு வேளை வந்து 3 பொடி சேர்த்து நான் எடுத்துப்பேன். வேறு என்ன, கொஞ்சம் கேரட் பொரியல் இருக்கு, இது ஊற்றணும்ல. நேற்று வச்ச தக்காளி குழம்பு, அவ்வளோதான். இப்போ என்னன்னு உங்ககிட்ட காட்டுறேன், எனக்கு இருங்க வரேன். அவ்வளோதாங்க. ஸோ கருப்பு கவுனி தோசை, இட்லி, பொடி சாதம், அதுக்கப்புறம் கேரட் பொரியல். ஓகே, ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம். இந்த கருப்பு கவுனிக்கு நல்லா சுருன்னு ஏதாவது சைடிஷ், தக்காளி சட்னி, கார சட்னி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட கருப்பு கவுனி மாவும் இருக்குது. அதாவது நீங்கள் கரைச்சி தோசை சுடுற மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் சுடலாம், உடனேயும் சுடலாம், புளிக்க வச்சும் சுடலாம். அதே மாதிரி இட்லி இருக்குது. இட்லி வந்து புளிக்க வச்சு தான் நீங்கள் செய்யணும். சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி வந்து வேறு லெவல். நம்ம வெள்ளை இட்லி விட கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த்தி. அது நிறைய இரும்பு சத்துலாம் இருக்குது கருப்பு கவுனியில். அந்த கலர் பார்க்கும்போதே தெரியும். என்னோடய ஃபேவரட் பொடி. சூப்பராக இருக்கு. வேறு லெவல். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட பொடி வாங்கினவங்க, இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வெப்சைட்டில், வாட்ஸ்அப்பில் வாங்கலாம். இந்த மாதிரி பொடியை இதை நானாக கண்டுபிடிச்சதா. இப்படி சாப்பிடும்போதும் எனக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டு தெரியுது. உங்களில் நிறைய பேரும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் நான் ஒரு ரெகுலர் லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் எனக்கு ஓவராக கால் வலிக்கு ரொம்ப இதாக இருக்கிறவங்க 3 நாளைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அதில் இருக்கிற முன்னேற்றம் தெரிஞ்சுதுன்னா நீங்களே சொல்லுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு உடம்புக்கு அந்த வலியெலாம் குறைஞ்சிருக்கான்னு. ஸோ